அதே மாதிரி கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு சில உணவுப் பொருட்களை அதிகமாக வந்து நம்ம எடுத்துப்போம். அந்த வகையான உணவுப் பொருட்களில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய பீஸா, பர்கர் இல்லை வந்து பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் இது எல்லாமே நம்மளுடைய கட் பாக்டீரியாஸை வந்து இம்பேலன்ஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யோக பயிற்சிகளோ இல்லை சுவாச பயிற்சிகளோ இல்லை சில வகையான நம்ம காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய கட்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இதன் மூலமாக நம்ம சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமான இந்த GLP-1 அப்படிங்கிற இந்த ஹார்மோன் வந்து நமக்கு நம்மளுடைய வயிற்று பகுதியில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக நம்ம உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். ரீசெண்டாக நிறைய ட்ரக்ஸ் வந்து இந்த GLP-1 வச்சு தான் வந்து இன்றைக்கி நிறைய ட்ரக்ஸ் வந்து வருது உடல் எடையை குறைக்கிறதுக்கு. பட் நேச்சுரலாகவே நம்மளால் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்படின்னா டீடாக்சிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன்லேயே நமக்கு கொஞ்சம் வந்து உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம கட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்குது. அதே மாதிரி வந்து கெட்ட பாக்டீரியாஸையும் உடலை விட்டு வெளியேற்றி நம்ம அந்த டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்கும் பொழுது மோர் எடுத்துக்க சொல்லுவோம். அந்த மோரில் இருக்கக்கூடிய நல்ல லாக்டோபேசிலஸை நம்ம குடலில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக நல்ல ப்ரீபயோட்டிக் இருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு, அதே மாதிரி வந்து மாதுளை மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ மூணாவதாக ப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய மோர் இல்லை வந்து நம்ம நீராகாரம் இந்த வகையான உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ நாலாவதாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 4 விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த GLP-1ங்கிற அந்த ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக நமக்கு உடல் எடை குறைக்கிறதுங்கிறது சுலபமான ஒரு விஷயமா இருக்கும்.